இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும்போது, நெஞ்செரிச்சல் இருக்கும்போது, இதனோட பெயினும் நமக்கு எப்படி தெரியும்னா, லெஃப்ட் சைடு செஸ்ட்ல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா லெஃப்ட் சைடு செஸ்ட்ல ஒரு பெயின் தெரியுதே! நமக்கு இது ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? சில நேரம் மூச்சு இழுத்து விடும்போது டக்குன்னு உங்களுக்கு நெஞ்சில புடிச்சிட்ட மாரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கா? எப்ப பார்த்தாலும் நெஞ்சில ஒரு பாயிண்ட்ல சென்டர்ல நமக்கு வந்து செஸ்ட்டோட சென்டர்ல வலிச்சுக்கிட்டே இருக்கே. லெஃப்ட் சைட்ல ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கே. இது என்ன காரணமா இருக்கலாம்? எதனால இந்த மாதிரி நமக்கு எரிச்சல் இருக்கு? ஓகே, ஹார்ட்ல ஏதோ பிளாக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுலாம் பயந்துருவோம். இது கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது நெஞ்சு எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை. பெரும்பாலும் காலை உணவு சாப்பிடாதவங்களுக்கு, எப்போதும் டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு, அதிகமான காரம் சார்ந்த உணவுகள், அசைவ உணவுகள் நெறைய எடுக்கிறது. இந்த அசைவ உணவுகள் கூடங்க நெறைய ஸ்பைசஸ், மசாலா நெறைய சேர்த்து, காரமா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி, ஆயில்ல எண்ணெயில நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டைஜஷனே ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸை ஏற்படுத்தலாம், நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தலாம். இதனால தான் ரொம்ப நேரம் கடந்து நீங்கள் சாப்பிடும்பொழுது, சாப்பிட்ட உடனே நமக்கு நெஞ்செரிச்சல் வந்துடுது.